அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்ட்டா, கல்லூரி வந்து நார்மலாக மாணவர்களுக்கெல்லாம் தொடங்கிருச்சு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மாணவர்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா யூஜி அண்டர் கிராஜுவேட் மாணவர்கள் எல்லோரும் கல்லூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1 வீக்காக ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழைங்கிறனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி லீவ் எல்லாம் கிடச்சிட்ருக்கு. மாணவர்கள் அதாவது தன்னுடைய ஒரு அப்நார்மல் டயத்திலிருந்து மாறி இப்போ ரெகுலர் கிளாஸஸ்க்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாணவர்கள் வந்து இப்போ எப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க நீங்கள். அந்த மாணவர்களுக்கு ஃபுல் ஆன்லைனில் போயிருக்கும். கல்லூரி எப்படி நடந்திருக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அவங்க இன்னும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருக்கிறீங்க. அப்போ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில ஆட்டிடியூட்ஸ் அந்த விஷயங்களெல்லாம் வந்து மாற்ற வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ கல்லூரி ரெகுலர் ஆனதுக்கப்புறம் ரெகுலராக ஸ்டூடெண்ட் வர்றதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கணும், நிறைய விஷயங்களை பாடத்தை கற்றுக்கணும். இந்த கல்லூரி வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வர்ற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சுச்சுவேஷன் வந்து அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. காரணம் நம்ம ஒரு ஆன்லைன் டு ஆஃப்லைனுக்குள்ளே டக்குன்னு வரும்போது அந்த பாடத்தை முடிக்கணும் அப்படிங்கிற வேகத்தில் முடிப்பாங்க. அந்த கல்லூரியில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அபிஷுவலாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஒரு ஃப்ரெஷர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து வெல்கம் பார்ட்டி வைப்பாங்க. வெல்கம் பார்ட்டி அவன் கல்லூரிக்குள்ளே வரும்போது ஒரு தேர்ட் இயர் மாணவன் ஃபைனல் இயர் மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் மாணவனுக்கு வெல்கம் பார்ட்டி வைப்பாங்க. வெல்கம் பார்ட்டி வச்சு அவனை வரவேற்று அவனை முன்னாடி வந்து பேச சொல்லி என்னென்னா நீங்கள் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதை நினச்சி கல்லூரிக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்பாங்க. அப்போ கேள்விகளை கேட்கும்போது அவன் மாணவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளிப்படும். ஒரு சிலர் ஜோக்காக சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக மனசில் நினச்சிருக்கிற சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதாக சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒன்று வந்து பண்ணால் அவனுக்கு வந்து பண்ணி இன்ஸ்பயர் பண்ணும். மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பைரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெல்கம் பார்ட்டி வந்து க்ரியேட் பண்ணி தரும். அது இல்லாமல் ஒரு ஸ்டாஃப் வந்து ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, எப்படி எப்படி லைஃப்பில் வரணும், எப்படி இருக்கணும், எந்த மாதிரி வர முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா துறை தலைவராகட்டும் மற்ற பேராசிரியர்களாகட்டும் மற்றவனுடைய மூத்த மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தருவாங்க. அப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சர்வேவில் வந்து நம்ம எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அந்த வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது கல்லூரி ஒரு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்டமிக் வந்தோடனே எல்லாத்தையும் மாற்றி விட்டுருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சோடனே வெல்கம் முடிஞ்சோடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் மீட்டிங்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த அசோசியேஷன் மீட்டிங்கில் வந்து வேறு காலேஜ்லேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து பேசுவாங்க. அந்த காலேஜ் ஸ்டாஃப் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட கல்லூரியோட பெருமை, அப்புறம் சப்ஜெக்டோட பெருமை, அப்புறம் எங்கெங்கே வேலை கிடைக்கும், அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இந்த படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த துறை சார்ந்து விஷயங்களை வந்து நிறைய சொல்லுவாங்க. அது ஒரு அசோசியேஷன் மீட்டிங். அப்போ என்ன ஆகுனா மாணவர்கள் வந்து ஒன்றா கூடுவாங்க, ஓரியன்டேஷன் ஒருங்கிணைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இயங்குவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்களுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அங்கேயே டெவலப் ஆகும். ஒரு விஷயத்தை வேலையை கொடுத்தா வந்து ஒபீடியண்ட்டாக செய்வோம், இதை நம்ம செஞ்சு ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் பிடிச்சி பேசுவாங்க, பேச்சு திறல் வரும். ஒரு சிலர் அந்த ஸ்டேஜில் நின்று பேசுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைஸ்ட் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் டீ காஃபி இந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா பண்ணுவாங்க. ஒரு சில மாணவர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாணவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட திறமைகள் வந்து அங்கே தான் வெளிப்படும். திறமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொன்றும் அவங்கள வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்கும். இந்த விஷயங்கள் நடக்கலை. அப்போ நடக்கலைங்கும் போது மாணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது, புதுமையாக இருக்குது. அவன் வர்றான், கல்லூரியில் வர்றான், டக்குன்னு வந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடம் நடத்தும் போது வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு புதுசாக இருக்குது, அவனால் அடாப்ட் அதாவது உள்ள மனசு ஏற்றுக்கிற ஒரு மனநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ புதுசாக இந்த வருஷம் புது மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்காங்க. பட் அது செலிப்ரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய நிலைமையிலும் எந்த கல்லூரிகளும் இல்லை. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி பேர் பண்ணணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சுச்சுவேஷன் மைண்டில் வச்சுக்கணும். கிளாஸில் வந்து வரும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க, அதை நீங்கள் கேட்டுக்கணும். இது நீங்கள் போகிறக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வருஷம் நடக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய திறமைகளை கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி மாணவர்கள் ஒரு கல்லூரிக்குள்ளே வரும்போதும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கல்லூரி சார்ந்து ஒரு சில விஷயங்கள்,
கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் டெவலப் ஆகிற சுயமரியாதை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, இந்த மாதிரி எல்லாம் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா நிறைய கல்லூரிகள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸில் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணணும். அது உங்களுக்கு லைஃப் டைம் கேரியராக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா NCC, நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மாணவர் படைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மிலிட்ரியோட தொடர்பு உள்ளது. பேராமிலிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக NCC அப்படிங்கிற ஒன்று இருந்தே தீரும். NCCங்கிறது நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் வந்து இன்ஃபேண்ட்ரின்னு சொல்லுவாங்க. தரைப்படை, வானப்படை, கப்பல் படை அப்படின்னு 3 படை இருக்கும். அதில் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இடங்கள் இன்ஃபேண்ட்ரி மட்டும் இருக்கும், ஒரு சில ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேவி இருக்குது. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியில் இயங்கிட்டு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்வால்வ் பண்ணணும். ஒரு கல்லூரிக்கு வந்து 40 சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. 40 சீட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் அலோவ் பண்ணுவாங்க. சார் அதில் ஜாயின் பண்ணால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது. அதனோட செலெக்ஷன் ப்ராசஸரே எப்படி மிலிட்ரியில் செலக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு என்னென்ன சார் அதில் பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன உங்களுக்கு சொல்லித் தருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு மாணவர்களுக்கு நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். அதாவது தேசிய மாணவர் படையில் நீங்கள் மாணவர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உன்னோட உடல் வாகு கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா ஓடுறியா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறியா, நல்லா ஆக்டிவாக இருக்கிறியா, கயிறு ஏற சொல்லுவாங்க, புல்லப்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, இது மாதிரியெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ ஆக்டிவாக பண்ணிட்டு அப்படின்ட்டா உன்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா டக்குன்னு வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. ட்ரைனிங் எடுத்துட்டா சார் இது என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உன்னுடைய நாட்டை பற்றி அவன் சொல்லித்தரான். நாடுனா என்ன, நாட்டில் வந்து பாதுகாப்பு எப்படி இருக்குது, அதே மாதிரி செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை, ஒரு ட்ரெஸ் கோட், ஒரு சானிடேஷன், நம்ம எப்படி வந்து சுத்தமாக இருக்கணும், ஹேர் கட் பண்ணியிருக்கணும், ஷேவ் பண்ணணும், ப்ரஷ் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகை வெட்டுறது, பூட்ஸ் பாலிஷ் போடுறது, ஷர்ட் அயன் பண்ணி போடணும், டக் பண்ணி போடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்டப் பண்ணி சின்ன பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய உடல் வாகு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் ஆஸ்பெக்டில் வந்து ஆட்டிடியூடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின், ஒபீடியன்ட், ஒபே த ஆர்டர், ஏதாவது ஹையர் அத்தாரிட்டி ஏதாவது ஆர்டர் போட்டால் அதை வந்து கேட்குறது, ஒபே த ஆர்டர், டிசிப்ளின், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி தருவாங்க. இந்த மோட்டோ வந்து NCC மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒபே த ஆர்டர் அண்ட் டிசிப்ளின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி தருவாங்க. இது வந்து எது கான்செப்ட் ஆஸ்பெக்டில் வரும் அப்படின்ட்டா, இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே தான் வரும். அப்போ ஒரு கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ANS அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெஃப்டினண்டாக இருப்பாங்க, அவங்க கேம்டர் வரைக்கும் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா அவங்க தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விங் இயங்கும், அந்த அணி வந்து உருவாகும். இந்த அணி வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் உண்டு. நீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஜாயின் பண்ண முடியாது. நீ அந்த ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட்டுன்னு ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த என்ரோல்மெண்ட்டில் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் வரைக்கும் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, 2 ஷூ ப்ரொவைட் பண்ணுவாங்க, பெல்ட்டு, இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. வாரத்தில் 2 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரேடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், பயிற்சி பரேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி இருக்கும். அந்த பயிற்சியில் உனக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டா, மிலிட்ரியில் என்ன நடக்குதோ சேம் அதே பயிற்சி உனக்கு இங்கே சொல்லித்தரப்படும். அந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லித்தரப்படும். நம்ம அந்த மார்ச்சிங்கெல்லாம் போகிறாங்களா அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. அப்புறம் யோகா, அப்புறம் நல்ல விஷயங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தருவாங்க. அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லீடர்ஷிப் குவாலிட்டி பண்ணுறது, உனக்குன்னு ஒரு பெட்டாலியன் ஒரு 10-20 பேர் உனக்குன்னு ஒதுக்கி இதை வந்து லீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அப்புறம் இதில் கேம்ப் ஒன்று நடத்துவாங்க. ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக மாட்டீங்க, செகண்ட் இயரில் ஒரு கேம்ப் நடத்துவாங்க. இந்த கேம்ப்பெல்லாம் எதுக்கு நடத்தும் அப்படின்ட்டா, அந்த கேம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரியிலும் உள்ள அந்த ரீஜனல் இருக்கிற எல்லா கல்லூரிகளையும் வர சொல்லி அங்கே செலக்ட் பண்ணி அந்த கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் தருவாங்க. அங்கே மிலிட்ரியில் என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லி தருவாங்க. துப்பாக்கி சுடுதல் சொல்லி தருவாங்க, துப்பாக்கி ஒரிஜினல் துப்பாக்கி நீ சுடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தருவாங்க. ட்ரில்லு, மார்ச்சிங், இதுலேருந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே 26 ஜனவரி 26க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்லியில் வந்து மார்ச்சிங் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதனோட செலவுகள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். இந்த எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பரேடு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 hours வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அங்கே நடக்கும். ஃபுட் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, ட்ரெஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் என்ன அப்படின்னா 2 சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கேம்ப் அட்டன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினீங்கன்னா, கேம்ப் சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்ட்டா ஏடிசி அல்லது சிஏடிசி கேம்ப் சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னா பி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். சி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயரில் நீங்கள் வந்து சி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் சி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எலிஜிபிலிட்டி. அப்போ பி சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் எப்போ இங்கே கிடைக்கும் அப்படின்னா ஸ்கூல் லெவல் ஸ்கவுட்டில் கிடைக்கும். ஸ்கவுட்டில் வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. யூஜி அண்டர் கிராஜுவேட் செகண்ட் இயரில் பி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. தேர்ட் இயரில் சி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. சார் இந்த சர்டிஃபிகேட் வாங்கினால் என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மிலிட்ரிக்கு டைரெக்டாக போகிறீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு ரிட்டன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து உங்களை வந்து அவங்க எடுத்துருவாங்க. அப்போ அதில் ஒரு மார்க் உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும். டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு நீங்கள் போகிறக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சார் வேறு ஏதாவது பயன்படுமான்னா, வேலை வாய்ப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் ஜாப், அது அப்படின்னு சொன்னால் போலீஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட யூனிஃபார்ம் ஜாப்லாம் வந்து பார்த்தா அவன் 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்றான். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐ நீங்கள் போனாலும் அதுக்கு வந்து கன்சிடர் பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளோ வேறு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி போனாலும் மிலிட்ரி ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு வந்து அதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. சார் இதுக்காக நான் போகிறதுக்கு விருப்பம் கிடையாது சார், நான் ஏன் சார் அதில் ஜாயின் பண்ணி கஷ்டப்படணும் அப்படின்னா, உன்னை நீயே டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன், உனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு இந்த மாதிரிலாம் வளர்த்துக்கணும், உன்னை வந்து உடல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீ கற்றுக்கணும், இந்த நாட்டோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்ட்டா டெஃபினட்டாக என்சிசியில் ஜாயின் பண்ணுங்கள். என்சிசியில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்ட்டா ஒரு மனுஷனை எப்படி உருவாக்குவாங்க, அதாவது வந்து ஒரு மனுஷன்னா நம்ம வந்து எல்லாமே மனுஷங்க தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கக்கூடிய ஒரு மனிதனாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை உருவாக்கக்கூடிய ஒரு இராணுவ பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மாணவர் படை. இந்த தேசிய மாணவர் படைக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி அலுமினி அப்படின்ட்டு ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்ட்டு அந்த அவரு வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி கேடட், இப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் சேர்ந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் உருவாக்கியிருக்காங்க. அது என்சிசியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அலுமினைஸ் அப்படியாங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் என்ன சார் அதில் என்ன சார் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அந்த என்சிசி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, படிப்பு எப்படி இருக்குது, இனிமேல் எப்படி பண்ணலாம், இதில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்குயிராக இருந்து என்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நல்லா பெரிய லெவலில் டாப் லெவலில் போனவங்களாம் உண்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் என்சிசியில் பண்ணியிருக்கேன், நான் வேறு ஜாப்புக்கு வந்துட்டு அதில் பிரயோஜனம் இல்லை நினைப்பாங்க. எந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்படாமல் கண்டிப்பாக போகவே போகாது. அங்கே சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்திய இராணுவத்தின் மூலமா நடத்தப்படும் தேசிய மாணவர் படையில் உனக்கு சொல்லி தருவாங்க. அதனால் இந்த மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில விஷயங்கள் அதை டேக் ஓவர் பண்ணி நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ கூட அந்த என்சிசி அலுமினி போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் ஓப்பன் பண்ணியிருக்கிறது நோக்கம் கூட அதுதான். அப்போ அதனோட நோக்கம் என்ன அப்படின்ட்டா, இந்த மாணவர்கள் எல்லாமே படிச்சிடுறாங்க, சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் அதை கண்டுக்காமல் அப்படியே இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் அசோசியேஷன் பண்ணி ஃபுல்லாக அந்த ஃபுல் இதுக்குள்ளே கொண்டு வந்து என்னென்ன ஃப்யூச்சரில் இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் எந்த மாதிரி இடங்களில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தேசப்பற்றை வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது இந்த டிசம்பர் 30 கூட அதனோட போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய டைம் இருக்குது. நீங்கள் அது எப்போ வேணால் அந்த அலுமினியஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த என்சிசி நேஷ்னல் கேடட் கோர்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது இருக்கிற மனநிலையும் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரும்போது இருக்கிற மனநிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றி தரும். கல்விக்கு வந்து பிஎஸ்சி ஒரு அண்டர் கிராஜுவேட் நான் டிகிரி கற்றுக்க போனேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் கல்லூரியில் இப்போ சொல்லித்தர பாடம் தான் முக்கியம். ஆனால் இதில் இந்த நம்ம என்சிசியில் கற்றுக்கிட்ட பாடம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உபயோகமானதாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக முதலாம் ஆண்டு மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்சிசியில் ஜாயின் பண்ணலாம். சார் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் ஜாயின் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் வந்து சி சர்டிஃபிகேட் எழுத முடியாது, பட் பி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியும். தேர்ட் இயர் மாணவன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு உண்டான கிரிட்டீரியா உண்டு. அந்த கிரிட்டீரியா பிரகாரம் தான் வரும். கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்ஓஸ்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்சிசி ஆஃபீஸராக இருப்பார். அது கூட சீனியர் அண்டர் ஆஃபீஸர்னு சொல்லி நிறைய உங்கள் சீனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. இவங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணுங்கள். கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அந்த கடுமையை நீங்கள் தாங்குனீங்க அப்படின்ட்டா லைஃப்பில் ஒரு பக்கம் நீங்கள் வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட் ஆகும். புதிய மாணவர்கள், அதாவது முதலாம் ஆண்டு மாணவர்கள் கல்லூரியில் நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். நிறைய செலிப்ரேஷன்ஸ் இது மாதிரி விஷயங்களெல்லாம் இனிமேல் நடந்தால் முன்னின்று தொடர்ந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்திட்டு ஒவ்வொரு இடங்களுக்கு நீங்கள் மேலும் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக
போகும். அதனால் இந்த என்சிசிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேரியரை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறக்கு உண்டான ஒரு போர்ட்டல், ஒரு அணி. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியில் முதல்ல ஜாயின் பண்ணும்போது ரொம்ப சை டைப்பு, பேச மாட்டேன். எனக்கு வந்து என்சிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு 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 அணியை எப்படி உருவாக்குறது, ஒரு இடத்துல எப்படி பேசுறது, எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தது என்சிசி. நான் என்சிசியில் இருந்தேன். என்சிசி பி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட். இந்த சி சர்டிஃபிகேட்லாம் இதனால் வரைக்கும் ஏதாவது பயனுள்ளதா அப்படின்னு இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த என்சிசியில் கற்றுக்கிட்ட பாடங்கள், என்சிசியில் கேம்பில் கற்றுக்கிட்ட பாடங்கள், நிறையா விஷயங்கள், எக்ஸசைஸ், உடல் எப்படி பாதுகாக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தா அங்கே கற்றுக் கொடுத்தது தான். அது ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தா நம்ம உடற்பயிற்சி இல்லாமல் இருக்காமோ மனசுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு மாதிரி தொய்வான நிலையில் ஏற்படும் போது அங்கே சொல்லிக் கொடுத்த பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே சப்போர்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகச்சிறந்த பயிற்சி. அதனால் மாணவர்கள் அனைவரும் கண்டிப்பாக என்சிசியில் தேசிய மாணவர் படையில் ஜாயின் பண்ணி நீங்கள் பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.